ஜென்சி வாக்குகள் யாருக்கு? கடந்த சில ஆண்டுகளாக இலங்கை, நேபாளம், வங்கதேசம்னு பல நாடுகள்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினவங்க ஜென்சி தலைமுறையினர். இப்போ தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல ஜென்சி வாக்காளர்கள் முக்கியமான தீர்மான சக்தியாக உருவெடுத்திருக்கிறாங்க. சுமார் 1,18,00,000 இளம் வாக்காளர்கள் இந்த தேர்தல்ல வாக்களிக்க இருக்கிறதா தேர்தல் ஆணையம் தெரிவிச்சு. இது மொத்த வாக்காளர்கள்ல சுமார் 20% இருப்பதால அரசியல் கட்சிகள் எல்லாம் இளைஞர்களை இலக்காக கொண்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருது. ஜென்சினா என்ன? ஜென்சின்றது பொதுவாக 1997 முதல் 2012 வரை பிறந்தவங்களை குறிக்குது. இந்த தலைமுறை சிறு வயதுல இருந்தே இணையம், ஸ்மார்ட் போன் பயன்படுத்தி சோசியல் மீடியாவில் அதிகமா செயல்படுறாங்க. இவங்களுக்கு அப்புறம் 2013 இருந்து பிறந்தவங்களை ஜென் ஆல்பா தலைமுறைன்னு சொல்றாங்க. முந்தைய தலைமுறையை போல பாரம்பரிய அரசியல் விசுவாசம்லாம் இல்லாம ஜென்சி வாக்காளர்கள் வாய்ப்பு, வேலை, கல்வி, நம்பிக்கைன்ற அம்சங்களை கொண்டு முடிவு செய்யறாங்க. சமூக ஊடகங்கள் இவங்களோட முக்கிய மூலமாக மாறி இருக்கிறதால அரசியல் கட்சிகளும் தங்களோட பிரச்சாரத்தை முன்பை விட டிஜிட்டல் தளங்களை அதிக அளவுலேயே மையப்படுத்துறாங்க. திமுக இளைஞர்களை ஈர்க்கும் வகையில டிஜிட்டல் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கு. இதனால தொடர்ச்சியான ஆட்சி மேம்பாடுன்ற முழக்கத்துல சில ஜென்னிசெட் வாக்காளர்களை ஈர்க்கிற வாய்ப்பு இருக்கு. அதே போல நலத்திட்டங்கள், பொருளாதார வாக்குறுதிகள் மூலம் இளைஞர்களை அணுகிற முயற்சியை அதிமுகவும் எடுத்திருக்கு. ஏற்கனவே நீட் தேர்வுல அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கி இருக்கிறதால இப்போ ஆட்சிக்கு மீண்டும் வந்தா இந்த ஒதுக்கீடு 10% அதிகரிக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கு அதிமுக. மேலும் கூட்டணியில இருக்கிற பாஜகவின் அண்ணாமலைக்கு ஜென்சி அட்டென்ஷன் அதிகமாவே கிடைச்சிருக்கு. நேரடி தாக்கத்தோட பேசும் பேச்சு, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறது போன்றவை இதுக்கு காரணமா இருக்கு. முந்தைய தேர்தல்கள் போல இல்லாம நடிகர் விஜயின் வருகையால இளைஞர்களிடையே புதிய அரசியல் ஆர்வம் இப்ப உருவாகி இருக்கு. குறிப்பா முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில இந்த கட்சி கவனம் பெற்றிருக்கு. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தமிழ் அடையாளம், இயற்கை விவசாயம் உணர்வு பூர்வமான கருத்துக்களை இளைஞர்களை ஈர்த்திருந்தாலும் சமூக ஊடகங்கள்ல அவருக்கு வலுவான ஆதரவு இருந்தாலும் அதை முழுமையா வாக்குகளா மாற்றுவது சவாலாவே இருக்கு. இது பத்தி அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜென்சி வாக்காளர்கள் ஒரே கட்சிக்கு திரள்வது சாத்தியம் குறைவு. இஷ்யூ பேஸ்ட் ஓட்டிங்ன்ற பிரச்சனை அடிப்படையிலான வாக்குப்போக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. அதனால வாக்குகள் பல கட்சிகளுக்கும் பிரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஜென்சி வாக்காளர்கள்ல ஒரு பகுதியினர் ஆட்சியின் தொடர்ச்சிக்காகவும், ஒரு பகுதியினர் மாற்றத்துக்காகவும், மற்றொரு பகுதியினர் புதிய அரசியல் முயற்சிகளுக்காகவும் வாக்களிப்பாங்கன்றதுனால பல திசைகள்ல வாக்கு பிரியும் நிலையில இருக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல யார் ஜெயிப்பாங்கன்றதை விட யார ஜென்னிசெட் வாக்காளர்கள் தேர்வு செய்கிறார்கள்ன்றதுதான் தமிழக அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற முக்கிய கேள்வியா மாறி இருக்கு.